திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பேரணியை NIA விசாரிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பேரணியை NIA விசாரிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் தொடர்பான வழக்கை NIA விசாரிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த NIA விசாரணை கோரிய வழக்கை விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என மாணவர்கள் தொடர் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் NIA விசாரிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், என்ன காரணத்தை முன்வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது? விவரங்கள். வணக்கம். அகில பாரதிய இந்து மகா சபையின் முன்னாள் துணைத் தலைவர் சதீஷ்குமார் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கடந்த ஜூலை 20ஆம் தேதி நடத்திய நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணி அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும், இவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் என்றும், அந்நிய சக்திகள் உதவியுடன் நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றதாகவும், வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி வெளிநாட்டு அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த ஜூலை 20ஆம் தேதி நடத்திய அந்த பேரணியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் தனியார் பொது சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன, பத்திரிகையாளர்களும் தாக்கப்பட்டுள்ளனர், போலீசாரும் காயமடைந்துள்ளனர். இந்த பேரணி தொடர்பாக டெல்லி காவல்துறை பதிவு செய்துள்ள அனைத்து வழக்குகளையும் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி விசாரிக்க உத்தரவிடும் என்று கோரியிருந்தார். இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி DK உபாத்யாயா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை உயர்நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது, மத்திய அரசு மட்டுமே முடிவு செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த மனுவை திரும்ப பெற அனுமதி கோரினர். அனுமதி அளித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.